பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இப்போதைக்கு வாய்தா தான் போயிட்டு இருக்கும். அதனால் பரவாயில்ல, நல்ல வக்கீலை வச்சு அப்படியே மூவ் பண்ணுங்க. 8/10/2025 முதல் 17/10/2025 வரைக்கும் உங்களது விரையாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். அப்ப செலவுகள் கண்ணாபின்னான்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே டென்ஷன் ஆகும். கண்டிப்பா நம்ம இப்ப எதிர்பார்க்கிற செலவு வேற. இப்போ ஒரு ஊருக்கு டிராவல் பண்றோம், டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, இன்னைக்கு போயிட்டு இப்படி 2 நாள் கழிச்சு வரப்போறோம், சொந்தக்காரங்களை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. சரி, அவங்களுக்கு இவ்வளோ செலவு இதுன்னு எல்லாம் கரெக்டாக இருக்குது. திடீர்னு எதிர்பாராத ஒரு முக்கியமான செலவு வந்தால் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி எதிர்பாராத செலவு வரும். அதுக்காகத்தான் எல்லாரையும் நான் சொல்லுவேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா என்றைக்குமே நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், எல்லாருக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணுறேன். என்னென்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும். நல்லபடியாக இருந்தால் தான் எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகும். ஆக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சொத்து சுகம் வாங்குறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர்னு எதிர்பாராத ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு இருக்கலாம். 17/10/2025 முதல் 27/10/2025 வரைக்கும் உங்கள் லாபாதிபதி சந்திர பகவானின் அஸ்தம் நட்சத்திர காலில் வரார். இந்த நேரத்தில் லாபங்கள் பாதிக்கப்படக்கூடும். எப்படின்னா உத்தியோகத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம்னா லாபம் தான் வேணும். கரெக்டா? அது அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு வரும். ஏன்னா எப்போவுமே பகல் இரவு, சுகம் துக்கம் எல்லாமே 2 வர்றதுனால இந்த அக்கௌண்டன்சிலையும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நஷ்டம் எதனால வரதுங்கிறது யோசிச்சு அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு தான் இந்த ப்ராஃபிட் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு கொண்டது. ஸோ கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் கேர் எடுத்து, முக்கியமாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். இந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் சில பேர் வந்து அப்படி இப்படி போயிட்டு இருப்பாங்க. இப்போ அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, பாகப்பிரிவினை, இல்லைன்னா நண்பர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கேர் எடுத்து கொஞ்சம் அப்படியே நம்ம பாலிஷாக போயிட்டு இருக்கணும்.